கட்சியை பத்தி நீங்க நிறைய பேர் விமர்சனம் பண்ணாங்க. தற்குறி கூட்டம், இவங்களுக்கெல்லாம் ஒண்ணுமே தெரியாது. இவங்களாம் என்னத்துக்கு வந்து இந்த கூட்டத்தை தற்குறி கூட்டத்தை வந்து வச்சுட்டு இருக்காங்க. ஹாய் கைஸ், உங்கள் ஜிஎம் தமிழா. இன்னைக்கு வந்து என்ன பத்தி பேச போறோம் அப்படின்னு பார்த்தா, தமிழ்நாட்டு முதலமைச்சர் மானகெட்ட முதலமைச்சரா? அப்படிதான் வந்து திமுக வந்து விமர்சனம் பண்ணிட்டு இருக்குதுங்க. ஏன்னா ஒரு தமிழ்நாட்டு முதலமைச்சர்னா யாரு எப்படின்றது கூட அவங்களுக்கு வந்து வந்து இந்த தகுதின்றத கூட தெரியாம வந்து பேசிட்டு இருக்காங்க. தான் தோணுது. அவங்க வந்து இப்போ தமிழ்நாட்டு முதலமைச்சர் வந்து அவர் எந்த கட்சி சார்ந்தவர்களா இருக்கட்டும், அதை பத்தி நம்ம பேசல. அதுக்கு முன்னாடி ஜிஎம்எஸ் தமிழை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் வீடியோ வந்து இன்னும் கண்டினியூஸா வந்து பேச போகலாம். இப்போ தமிழ்நாட்டு முதலமைச்சர் வந்து எல்லாரும் எதிர்பார்க்குறது என்னன்னா, மக்கள் பணி செய்வாரு, மக்களுக்காக வந்து செயல்படுவார் அப்படின்னு சொல்லிட்டு பல கோடி பேர் வந்து மக்கள் வந்து ஓட்டு போட்டு அவரை தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஒரு தமிழ்நாட்டு முதலமைச்சரா வந்து பணியிட்டு இருக்காரு. அவரு போயிட்டு வந்து மானங்கெட்ட முதலமைச்சரு, சட்டமன்றத்துல வந்து பூட்டு போட்டுருவியா, எலும்பை உடைச்சு விடுவான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கர்வத்துல, ஆணவத்துல உங்க கட்சி விமர்சனம் பண்றியா, ஒரு விமர்சனம் வைக்கிறியா, அந்த விமர்சனம் வந்து தகுதியான விமர்சனம் தான் வந்து ஏத்துக்கலாம். ஆனா பட் வந்து ஒரு முதலமைச்சர் வந்து பாத்தீங்கன்னா எப்படி பேசணும் கூட தெரியாம நீங்க வந்து ஒரு எம்எல்ஏ ஆயிட்டு நீங்க வந்து பேசுறது மிகப்பெரிய ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம். அதான் அந்த விஷயம் வந்து இப்ப யார் பேசுகிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜிவி மார்க்கண்டேயன். அவர் வந்து பாத்தீங்கன்னா விளாத்திக்குளம் தொகுதி வந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் வந்து சட்டமன்ற உறுப்பினர். இந்த சட்டமன்ற உறுப்பினர் வந்து என்ன நடக்குது அப்படின்னா, இவர் வந்து நன்றி சொல்றதுக்கு அவங்களோட தொகுதியில் போய் பேசுறாரு. சார் பேசுங்க, நல்லது செய்யுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க பேசும்போது ஒருமையில வந்து முதலமைச்சர் வந்து பேசுறத வந்து யாருமே ஏத்துக்க மாட்டாங்க. என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 18ஆம் தேதி வந்து விளாத்திக்குளத்துல தொகுதி மக்கள்கிட்ட வந்து பேசுறாரு மார்க்கண்டேயன் அவர்கள் எம்எல்ஏ வந்து. அவர் பேசும்போது நல்ல நிறைய கருத்துக்கள் வந்து பேசினாரு. ஆனால் பேசும்போது என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டு முதலமைச்சர் வந்து மானங்கெட்ட முதலமைச்சர், அவங்களுக்கு வந்து ஓட்டு போட்டாங்க, 5% பேர் கூட ஓட்டு போட மாட்டாங்க, தெரியாம போட்டாங்க அப்படி இப்படி நிறைய விமர்சனம் வந்து வச்சுட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சட்டமன்றத்தில் வந்து பூட்டிட்டு தான் பேசணும், நல்லா வெளியே போயிட்டாங்க அப்படின்ட்டு விஷயத்தில் பேசும்போது, எலும்பு முறிச்சிருவங்க யாருக்கிட்ட வந்து பேசுறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஆணவ பேச்சு, மிகப்பெரிய ஒரு கர்வத்துல இந்த மாதிரி பேசுற மாதிரி வந்து அவர் வந்து பேசிட்டு இருக்காரு. இதனால வந்து என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பரபரப்பா வந்து இன்னைக்கு வந்து சோசியல் மீடியால வந்து பேசிட்டு இருக்காங்க. இவர் வந்து இன்னைக்கு வந்து கைது செஞ்சுட்டு இருக்காங்க. கைது செஞ்சதுக்கு வந்து பாத்தீங்கன்னா, இவங்க கிட்ட வந்து பர்மிஷன் வாங்கினேன், அங்க பர்மிஷன் வரேன்னு சொல்லிட்டு இவர் வந்து பேட்டி கொடுக்குறாரு. அந்த அளவுக்கு பேட்டி கொடுக்குற அளவுக்கு வந்து இருக்குது. எங்க அங்க பர்மிஷன் வாங்கணும், இங்க பர்மிஷன் வாங்கணும்னு சொல்லிட்டு. ஆனா பட் வந்து நீங்க பேசும்போது ஒரு தமிழ்நாட்டோட முதலமைச்சர், இது வந்து பல கோடி மக்கள் வந்து அவர் வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. தேர்ந்தெடுத்ததுனால நம்ம எல்லாருமே அவருக்கான மரியாதை, அவருக்கான இது வந்து நம்ம வந்து கொடுத்துதான். நாமளும் வேற கட்சி, அவரு வேற கட்சி, நீங்க பேசுறது வேற கட்சி, யார் கட்சி இருந்தாலும் அவருக்கான தகுதி வந்து நம்ம வந்து கண்டிப்பா வந்து கொடுத்துதான் ஆகணும். மக்கள் வந்து தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. அந்த மக்கள் தீர்ப்பு வந்து நம்ம வந்து கண்டிப்பா வந்து ஏற்கணும். ஏற்று அதுக்கான வழிமுறைகளை வந்து செய்யணுமா தவிர, இல்ல மக்கள் தீர்ப்பு வந்து நான் வந்து ஏத்துக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திமுக வந்து வந்து வாய்ப்பேச்சிலேயே வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு கட்சியை வந்து வளர்த்தரலாம் அப்படின்ற விஷயத்த பேசுறாங்க. இந்த ஜென்ஸ் டீம் அந்த மாதிரி இந்த மாதிரி டீம் எல்லாம் நிறைய விஷயங்கள் வந்து பேசிட்டு ஏதோ பண்ணிட்டு இருங்க, உங்க கட்சியை வளர்க்குறீங்க, நீங்க ஏதோ பண்ணுங்க, அதை பத்தி நம்ம வந்து எதுவுமே கேட்கறதே கிடையாது. இவ்வளவு பேர் வாக்களிச்சு ஒரு தேர்ந்தெடுத்த முதலமைச்சர் வந்து இப்படி பேசுறது வந்து சரியான முறை. அதே மாதிரி சமீபத்துல அவரோட அரசியல வந்து செயல்படையில பேசுங்க, இப்படி செய்யாதீங்க, இப்படி செய்யுங்க, இந்த மாதிரி கொண்டு போங்க, இது என்ன தவறு இருக்கு, இது என்ன தவறு அப்படின்றத சுட்டி காட்டலாம். எந்த கட்சியை வந்து பார்த்தீங்கன்னாலும் சுட்டி காட்டலாம். அதை பத்தி நம்ம வந்து யாரும் பேச போறதில்லை. ஏன்னா வந்து இப்போ அந்த முதலமைச்சரை பத்தி நம்ம வந்து கேட்கறாங்க, ஏன் பேசுறாங்க, அவருக்கு சப்போர்ட்டா பேசுறீங்க, அவருக்கு ஜால் அடிக்கிறேன்னு நிறைய பேர் பேசுவீங்க. அதை பத்தி நம்ம வந்து கேர் எடுக்கிறது இல்லை. நான் என்ன சொல்றேன்னா, ஒரு முதலமைச்சர் வந்துட்டாரு, மக்கள் தேர்ந்தெடுத்துட்டாங்க, அவர் செய்யக்கூடிய செயல்கள் சரியில்லைப்பா, இல்ல மினிஸ்டர் செய்யறது சரியில்லை, மக்கள் பணி அப்படியே இருக்கு, மக்கள் பிரச்சனை என்ன இருக்கு, அதை பத்தி பேசுங்க, அதை பத்தி கேளுங்க, குரல் கொடுங்க, மீட்டிங்ல பேசுங்க, பிரஸ் மீட்ல பேசுங்க, எல்லாத்துல பேசுங்க, பேசி அதை வந்து தீர்வு கொண்டு வாங்க. பட் வந்து இதுல வந்து எல்லா அரசியல் கட்சிகளும் என்ன பண்றாங்க அப்படின்னா, நான் அரசியல் கட்சி வந்து என்னோட கட்சி சார்ந்தவங்க தான் நான் பணி நல்லா செய்யணும், என் கட்சி தான் நல்லா இருக்குது, உங்க கட்சி சரியில்லை அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பத்திலே எல்லாரும் பேசுறது மேடை பேச்சு. அந்த மேடை பேசி பேசுறதுக்கான அழகே வந்து சரியில்லைங்க. என்னன்னா, இப்போ ஒரு உங்களை வந்து சட்டமன்ற உறுப்பினர் வந்து தேர்ந்தெடுத்துருக்காங்க, உங்க தொகுதியில் என்ன பிரச்சனை இருக்கு, இது என்ன தீர்வு காணணும், அவங்களுக்கான குறை என்ன அப்படின்ற பத்தி பேசுறதை விட்டுட்டு, நீங்க வந்து உங்க கட்சியை வளர்க்கறதுக்கு, உங்களுக்கு செய்து வளர்க்கறதுக்கு பேசுறீங்க, பேசிட்டு போங்க, அதை பத்தி நான் எதுவும் சொல்ல வரல. ஆனா பட் வந்து ஒருமையில பேசுறதுதான் வந்து தவறுன்னு சொல்றேன். அதே மாதிரி இப்போ ஒருமையில பேசிட்டாரு, அதை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, இது ஜனநாயக நாட்டுல கருத்து பேசக்கூடாதா, இது பேசக்கூடாதான்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து ட்விட்டர்ல இந்த பக்கம் அப்படி ட்விட்டர்ல வந்து பறந்துட்டு இருக்குது. அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ட்விட்டர் வந்து
பிஸியாக கொண்டு வந்துட்டாங்க திமுக, அப்படித்தான் சொல்லணும். இதுக்கு முன்னாடி விஜய் அவர்களை வந்து வரப்போகும்போது இந்த இளைஞர்கள் வந்து பட்டாளம் வந்து பார்த்தீங்கன்னா ட்விட்டரில் வந்து பயங்கரமாக ஆக்டிவாக இருந்தாங்க. இது இப்போ வந்து இந்த மாதிரி திமுக வந்து ட்விட்டரில் நாங்கள் பெரிய நீங்கள் பெரிய சண்டை போட்டுருக்காங்க. இவர் வந்து 3 வழக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா கைது பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக வந்து நடவடிக்கை எடுப்பாங்க. அது வந்து முன்ஜாமீன் கொடுத்துட்டு வந்துருவாருன்னு வச்சுக்கோவே, அது கோர்ட்டில் பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் பட் வந்து யாருமே வந்து ஒருமையில பேசக்கூடாது அப்படின்றது என்னோட கருத்து. முன்னாள் முதலமைச்சர் வந்து டூர் பேக்கேஜாக 15 நாள் வந்து வெளிநாடு போனார். சுற்றுலா வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணார். அதுக்கப்புறம் பேரனோட பட்டமளிப்புலலாம் கலந்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்தார். வர வழியில் வந்து மிகப்பெரிய ஒரு க்ரௌடு. அந்த க்ரௌடை பார்க்கும்போது என்னடா ஒரு முதலமைச்சர் தான், முன்னாள் முதலமைச்சர் தான் போயிட்டு வந்தார், அவர் வந்து அவரோட இயல்பான வாழ்க்கை வந்து போகட்டும் அப்படின்ற மாதிரி இல்லாமல் அங்கே வந்து பல பேர் லட்சம் பேர் கூட்டம். எதுக்காக அப்படின்னா, நாங்கள் அரசியல் கட்சி சார்ந்தவர், அரசியல் கட்சி தலைவர் வரனால நான் பல பேர் லட்சம் பேர் வரணும். அதே மாதிரி அண்ணாமலை வரதாகட்டும், இல்லை செங்கோட்டையன் வந்து கோயம்புத்தூர் வரும்போதாகட்டும், அதுக்கப்புறம் நிறைய கட்சிகள் வரும்போது ஏர்போர்ட்டில் வர்றாங்க, வந்துட்டு கட்சியாளர் வந்து போக போகிறாங்க. அதுக்கு என்னத்துக்கு இது கூட்டம் வந்து கூட்டிகிட்டு நாங்கள் இவ்வளோ பேர் அதில் முக்கியமாக சொல்லணும், ஓபிஎஸ் அவர்கள் நீங்கள் வந்து முன்னாள் முதலமைச்சர் சரிங்களா? முன்னாள் முதலமைச்சரே வந்து ஒரு முதலமைச்சர் இதுக்கு முன்னாடி முன்னாள் முதலமைச்சர் வர்றார் மு.க.ஸ்டாலின் அவர்கள். அவங்க கிட்ட வரும்போது வந்து இவர் போய் நிற்கிறாரு, மூஞ்சி அப்படியே தொங்க போட்டு நிற்கிறாரு. அந்த இதெல்லாம் பார்க்கும்போது என்னப்பா அதிமுகவில் இருக்கும்போது எப்படி இருந்த ஒரு கம்பீரமான, நீங்கள் வந்து 2 பேரும் முதலமைச்சருங்க, நீங்களும் உங்களுக்கு அதுக்கான தகுதி எல்லாமே இருக்கு. அதை வந்து கரெக்டாக வந்து கடைப்பிடிச்சிட்டே செயல்படுங்க. ஏன் இப்படி வந்து செய்கிறாங்க, என்ன நிலைமையில போயிட்டு இருக்கு, என்ன நடக்குதுன்னே தெரியல. நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி வந்து விஜய் அவர்கள் கட்சியை பற்றி நீங்கள் நிறைய பேர் விமர்சனம் பண்ணாங்க. தற்கொலை கூட்டம், இவங்களுக்குலாம் ஒன்றுமே தெரியாது, இவங்களாம் என்னத்துக்கு வந்து இந்த கூட்டத்தை தற்கொலை கூட்டத்தை வந்து வச்சுட்டு இருக்காங்க, இப்படிலாம் வந்து வருவாங்களா அப்படி இப்படின்ற ஏதோ பேசுனீங்க. நானும் சரி ஆமாங்க அந்த மாதிரி தான் செய்கிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். இப்போ நீங்கள் செய்கிறீங்களேங்க, இப்போ வந்து ஒரு கூட்டத்தை வந்து இப்போ ஏர்போர்ட்லேருந்து வரப்போகிறாரு, 15 நாள் வந்து சுற்றுலா போனார், போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வராரு ஃபேமிலியோட. வரும்போது என்னத்துக்குங்க அவ்வளோ கூட்டத்தை கூட்டி ஒரு ஆஹா ஓஹோ அப்படின்ற மாதிரி வந்து போயிட்டு இருக்குது. என்ன நடக்குது? நாட்டில் எத்தனையோ பிரச்சனை இருக்கு, அதெல்லாம் பேசுறதை விட்டுட்டு ஏதோ கவர்மெண்ட் பேசுறது, அவங்கள இதை பேசுறது, இவங்கள பேசுறது. என்னன்னா இப்பதான் வந்திருக்கிறாங்க, 2 மாசம் ஆகப்போகுது, 3வது மாசம் ஆகப்போகுது. ஃபர்ஸ்ட் என்னன்னே தெரியாது, என்ன நடக்குது அதுக்குள்ள அப்படின்றதே தெரியாது. அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து முயற்சி பண்ணணும், செயல்படணும், செயல்பட்டு மக்கள் பணி வந்து என்னன்னு தெரியணும். எதுவுமே இப்போ இது பண்ணாம, ஏன்னா இதுக்கு முன்னாடியே வந்து நீங்கள் உங்களாட்ட 50 60 வருஷமா வந்து நாங்கள் மாற்றி மாற்றி ஆட்சி அமைச்சிருந்தா என்ன நடக்குது, எந்த ஹோட்டல் என்ன பிரச்சனை அப்படின்றது தெரியும். இவங்க வந்து எதுவுமே தெரியாது, சினிமாவில் இருந்தாங்க, மக்கள் பணி ஏதோ செஞ்சுட்டு இருந்தாங்க. எடுத்த உடனே முதலமைச்சர், மினிஸ்டர், அதுக்கப்புறம் எம்எல்ஏ இந்த மாதிரிலாம் வந்துட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சம் படிப்படி தான் செய்ய ஆரம்பிப்பாங்க. அவங்களுக்கு ஒரு வாய்ப்பை வந்து கொடுக்கணும். நம்ம அண்ணாமலை அவர்கள் சொன்ன மாதிரி தான் சொல்லணும், அவங்களுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கணும். அந்த வாய்ப்பு வந்து சரியாக பயன்படுத்துகிறாங்களா, சரியாக பயன்படுத்துறது இல்லையா, இன்னும் என்னென்ன இருக்குது, என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, அவர் சொன்ன திட்டங்கள் ஏன் வரல அப்படின்ற மாதிரி கேளுங்க. அதை பற்றி கேட்டு மக்களுக்கு வந்து நல்லது செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்க. எல்லாரும் வந்து நான் ஒரு கட்சியில் சார்ந்து இருக்கேன்னா அந்த கட்சியை வந்து வளர்த்து விடணும், அந்த கட்சியதுக்காக தான் பேசணும், நான் கட்சியை மீறி பேச மாட்டேன் அப்படின்லாம் பேசணும். நீங்களாகட்டும் நாங்களாகட்டும் எல்லாரும் வந்து பொதுமக்களுக்காக தான் வந்திருக்கிறோம். பொதுமக்கள் பிரச்சனை பேசுங்க. பொதுமக்கள் பிரச்சனை 1008 பிரச்சனை இருக்கு, அவங்களுக்கு வந்து தீர்வு காட்டுறதுக்கு என்ன வழி, அதுக்கான விஷயத்த பேசுங்க, அதுக்கான செயல்படுங்க. நிறைய வரவேற்கத்தக்கதாக இருக்கும். நீங்கள் வந்து பேசுறத பார்த்தோம் ஆஹா ஓஹோ ஓஹோ எங்கள் கட்சி போயிடுச்சு, எங்கள் கட்சி 2வது கட்சி 3வது கட்சி அங்கே இருக்கிறாங்க இங்கே இருக்கிறாங்கன்றது, இவங்க ஒரு பக்கம் அவங்க ஒரு பக்கம், என்ன அரசியல் பண்ணுறாங்க என்னன்னே தெரியல. இந்த மாதிரி நிலைமையில் இருந்தால் அரசியல் யாருக்குங்க ஆர்வம் வரும்? திருடுறோம், திருடிட்டு போயிட்டே இருப்பான், கம்முன்னு இருக்கிறோம், நம்மளுக்கு என்னடா இது ஒம்பு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் தனியாக